Hi knowledge collector, welcome back to information gathering. Let's start together. இப்போ வந்து இன்சுலேஷன்னா அப்புறம் டிக்ளரேஷன்னா என்னென்னு பார்ப்போம். ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ். இப்போ வந்து நீங்கள் ஒரு வேரியபிளை வந்து டிக்ளரும் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், இன்சுலேஷன் பண்ணியும் இது பண்ணிக்கலாம். டிக்ளரேஷனாக ஃபஸ்ட் என்னென்னு பார்ப்போம். டிக்ளரேஷனாக ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு இப்போ அந்த வேரியபிள் டைப் போட்டுருங்க, இன்ட் ஒய் அப்புறம் கமா ஒய்எக்ஸ் எக்ஸ்ஒய் சம்திங் இப்படின்னு பண்ணிட்டு நீங்கள் ஜஸ்ட் வந்து டிக்ளேர் பண்ணி வச்சுருப்பீங்க. இதில் நீங்கள் ஸ்கேனப் போட்டு அடுத்த நான் ஃபர்தராக எப்படி இன்புட் வாங்கலாம்னு சொல்லி தரேன். இதில் ஸ்கேனப் போட்டு இந்த வேல்யூ வந்து நம்ம யூசர் வந்து வாங்கிக்கலாம். எக்ஸ் வேல்யூ என்ன, ஒய்யோட வேல்யூ என்னென்னு. இப்போ வந்து டிக்ளரேஷன் என்ன பார்ப்போம்னா, டிக்ளரேஷன்னா ஒன்றும் இல்லை. இதே இது வந்து இன்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 10 ஒய் இஸ் ஈக்குவல் டு 10 அந்த மாதிரி நம்ம சம்திங் அப்போயே வந்து டிக்ளேர் பண்ணிடுவோம் எக்ஸோட வேல்யூ என்னன்றது. இதாங்க இன்சுலேஷன் அண்ட் டிக்ளரேஷனுக்கு வித்தியாசம். இதை நீங்கள் எப்படி வேணால் பண்ணலான்ற சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டிக்ளரேஷனில் இன்ட் எக்ஸ் இப்படி போடலாம், சாரி ஸ்பேஸ் வரும். இன்ட் ஒய் இப்படியும் நீங்கள் டிக்ளேர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே லைன்லேயே நீங்கள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ் காமா அடுத்த லைனில் வந்து ஒய் போட்டு செமிகாலன் வச்சு முடிச்சுக்கலாம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இன்ட் எக்ஸ் அடுத்த லைனில் கமா அதுக்கு அடுத்த லைனில் ஒய் போட்டு அதுக்கு அடுத்ததில் வந்து அப்படியும் பண்ணலாம். இந்த மாதிரி எப்படி வேணால் டிக்ளேர் பண்ணிக்கலாம். நீங்கள் செமிகாலன் முடிஞ்சோடனே நீங்கள் அது முடிச்சிட்டிங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு இண்டிகேஷன் மாதிரி இருக்கும். இதே வந்து நீங்கள் இன்சுலேஷன்லேருந்து என்ன பண்ணுவீங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 18 அப்புறம் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு 20 இந்த மாதிரி நீங்கள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். z is equal to 100 இப்படி பண்ணிட்டு செமிகாலன் வச்சு டிக்ளேர் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி இன்ட் x equal to 18 இன்ட் y is equal to something அந்த மாதிரியே நீங்கள் டிக்ளேர் பண்ணிக்கலாம், சாரி இன்சுலேஷன் பண்ணிக்கலாம். இவ்வளோதாங்க இன்சுலேஷனுக்கு டிக்ளரேஷனுக்குள்ள வித்தியாசம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இதை வச்சு நான் ஒரு அவுட்புட் பண்ணி பார்ப்போம். %d இன்டீஜர் இருக்கலாம், %dயா. ஓகே, இப்போ வந்து எக்ஸையும் ஒய்யையும் இசட்டையும் ஆட் பண்ணி பார்ப்போமா. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் போட்டு செமிகாலன் முடிச்சிடுவோம். ஆட் ஆயிடுச்சா. 100 + 20 120 + 18 138. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த கண்டென்ட்ஸ்லாம் கொஞ்சம் லென்த்தாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா இதே கண்டென்ட்டை வந்து நான் ஷார்ட் வீடியோவில் ஷார்ட்டாக போடுவேன். அதை வேணால் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஈஸியாக. தேங்க்யூ.